ஆல்ரைட் டிஃப்ளெக்ஸ் நிஞ்சாஸ். மாதா எப்படி கபுட்டோட ரீஅனிமேஷன் ஜுட்சுல இருந்து தப்பிச்சாதுன்னு தெரியுமா? 4th கிரேட் நிஞ்சா வரல கபுட்டோ ரீஅனிமேஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி மாதாவை உயிரோட கொண்டு வந்திருப்பான். தன்னோட கண்ட்ரோல்லையும் மாதாவை வச்சிருந்திருப்பான். இட்டாச்சி கபுட்டோ டிஃபீட் பண்ணி ரீஅனிமேஷன் ஜுட்சு ரிலீஸ் பண்ண உடனேயே ரீஅனிமேஷன் பண்ணப்பட்ட எல்லாருமே இறந்து போக ஆரம்பிச்சாங்க. ஆனா மாதா தன்னோட ரினிகன் பவரான அவுட்டர் பாத் சம்சார் ஆஃப் ஹெவன்லி லைஃப் யூஸ் பண்ணி தன்னோட சொந்த ஆன்மாவோட ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணான். இது மட்டும் இல்லாம இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சு உருவாக்கின டோபி தாமைக்கு இதுல நிறைய பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதாலதான் இதை ஃபாலோபிடாம வச்சிருந்தாரு. என்னதான் கபுட்டோ உரைச்ச மாதிரி இதை இம்ப்ரூவ் பண்ணி இருந்தாலும் எல்லா லூப் ஹோல்ஸையும் இவங்களால சால்வ் பண்ணவே முடியல. மாதா மாதிரி ஒரு பான் வித் ஜீனியஸ்க்கு இதுல இருக்க லூப் ஹோல்ஸை கண்டுபிடிச்சு கவுண்டர் பண்றதெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல. ரினியோட பவர்ஸ் மூலமா தான் மாதா ஒபிட்டோட கண்ட்ரோல் தப்பிச்சு வந்துட்டால. அப்பவே மாதா அப்பவே ரினே ரீபர்த் ஜுட்சு யூஸ் பண்ணி தன்னை உயிரோட கொண்டு வந்துக்கல. ஏன் ஒபிட்டோ ரினே ரீபர்த்தை யூஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது உங்களுக்கு டவுட் வரும். இத பத்தி நாங்க இன்னொரு வீடியோல டீடைலா சொல்றோம். உரைச்ச மாதிரி கொனகா வில்லேஜோட எல்லா ஒக்காகைஸையும் ரீஅனிமேஷன் ஜுட்சு யூஸ் பண்ணி ரிவே பண்ணப்ப அஷிராமா மட்டும் பார்த்து பயந்துகிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அஷிராமா நினைச்சா எப்ப வேணா இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை பிரேக் பண்ண முடியும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அஷிராமாக்கு இந்த ஜுட்சுல இருக்க பல லூப் ஹோல்ஸ் பத்தி நல்லாவே தெரியும். சொல்ல போனா இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்க ஜுட்சுவை கிரியேட் பண்ண கூடாதுன்னு டோபிராமாவை திட்டி வேற இருந்திருப்பாரு அஷிராமா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு அனிமே வீடியோல பார்ப்போம்.